தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி விரைவில் மாற்றப்பட உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் டெல்லி செய்தியாளர் சுசித்ரா. விவரங்களை பதிவு செய்யலாம். இன்றைக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பை அடுத்து இப்படியான ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. உள்துறை அமைச்சகத்தினுடைய நகர்வுகள் என்னவாக இருக்கிறது? கடந்த 2021ஆம் ஆண்டு முதல் தமிழ்நாடு ஆளுநராக RN ரவி பணியில் இருந்து வரும் நிலையில் தற்பொழுது அவரை மாற்றுவதற்காக மத்திய உள்துறை அமைச்சகம் ஆலோசித்து வருவதாக முதற்கட்ட தகவலானது நமக்கு கிடைத்துள்ளது. மத்திய பிரதமர் அலுவலகமும் மத்திய உள்துறை அமைச்சகத்தினுடைய அதிகாரிகளும் தற்பொழுது ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளதாகவும் தமிழ்நாட்டினுடைய புதிய ஆளுநராக யார் நியமனப்பட செய்யலாம் என்ற ஒரு ஆலோசனையும் அவர்கள் நடத்தி வருகிறார்கள். ஏற்கனவே இன்று தமிழ்நாடு அரசினுடைய வழக்கில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிய நிலையில் ஆளுநருக்கு எதிராக கடுமையான ஒரு கருத்துக்களை இன்று உச்சநீதிமன்றமானது தன்னுடைய தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்கும் விவகாரத்தில் ஆளுநருடைய செயல்பாடுகளை கடுமையான ஒரு விமர்சனத்திற்கு உச்சநீதிமன்றம் உள்ளாகி இருக்கும் நிலையில் அவரை மாற்றுவதற்கு மத்திய உள்துறை அமைச்சகம் முடிவு செய்ததாகவும் அடுத்த வாரம் அது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் வெளியாகும் என்றும் கூறப்படுகிறது. மிக முக்கியமாக அவர் ஏற்கனவே வரும் இந்த ஆண்டு ஜூலை மாதம் இறுதி வரை அவருக்கான அந்த ஒரு பணி என்பது இருந்தாலும் இந்த டென்யூர் என்பது இருந்தாலும் தற்பொழுது பல்வேறு சூழல்களை அடிப்படையாக கருத்தில் கொண்டு அவரை மாற்றுவதற்கான ஒரு முடிவிற்கு மத்திய உள்துறை அமைச்சகம் வந்துள்ளதாகவும் அவருக்கு பதிலாக வேறு யாரை தமிழ்நாட்டினுடைய புதிய ஆளுநராக நியமிப்பது என்பது தொடர்பான ஒரு ஆலோசனையும் மத்திய உள்துறை அமைச்சகம் எடுத்துள்ளது என்பதை மிக முக்கியமாக இந்த நேரத்தில் பார்க்க வேண்டும். அடுத்த வாரம் இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிடும் என்ற ஒரு தகவலையும் உள்துறை அமைச்சக அதிகாரிகள் முதற்கட்டமாக தெரிவித்திருக்கிறார்கள். தொடர் சர்ச்சைகள் மற்றும் உச்சநீதிமன்றத்தினுடைய இந்த உத்தரவு என அடுத்தடுத்த சிக்கல்களுக்கு இடையே தற்பொழுது ஆளுநர் ரவியை மாற்றம் செய்வதற்கான ஒரு முடிவிற்கு மத்திய அரசு வந்துள்ளதாக கூறப்படுகிறது. இது மட்டுமல்லாமல் அவருக்கு புதிய ஆளுநராக வேறொரு மாநிலத்திற்கு அவரை அனுப்புவதா அல்லது மத்திய அரசின் ஒரு பதவி வழங்குவதா என்பது தொடர்பான ஒரு ஆலோசனையும் மத்திய உள்துறை அமைச்சகமானது செய்து வருகிறது என்ற ஒரு தகவல் நமக்கு கிடைக்கப்பட்டுள்ளது. பாலா, சுசித்ரா, தற்போது RN ரவி மாற்றப்படும் பட்சத்தில் தமிழகத்தின் புதிய ஆளுநராக யார் நியமிக்கப்படலாம் என்ற தொடர்பான பரிந்துரைகளில் யாருடைய பெயர்கள் இருக்கிறது? அது தொடர்பான தகவல் எதுவும் இருக்கா? பல அதிகாரப்பூர்வ பெயர்கள் என்ற எந்த ஒரு தகவலையும் மத்திய உள்துறை அமைச்சகம் வழங்கவில்லை என்றாலும் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி மற்றும் ஓய்வு பெற்ற அதிகாரி ஒரு IPS அதிகாரி ஒருவர் ஆகியோரில் யாரேனும் ஒருத்தரை புதிய ஆளுநராக தமிழ்நாட்டிற்கு நியமனம் செய்யலாமா என்பது தொடர்பான ஒரு ஆலோசனையை உள்துறை அமைச்சகமானது முடுக்கிவிட்டுள்ளது. மிக முக்கியமாக அடுத்த ஆண்டு 2026ஆம் ஆண்டு தேர்தல் நடைபெற உள்ளதையும் கருத்தில் கொண்டு அதனையும் சுமூகமாக நடத்தி முடிப்பதற்கான ஒரு தோதுவான ஆளை ஆளுநராக தமிழ்நாட்டில் நியமனம் செய்வதற்கான ஒரு முடிவிற்கு மத்திய அரசாங்கமானது வந்துள்ளது. அதற்கு தேவையான அந்த பெயர் பட்டியலையும் அவர்கள் இறுதி செய்து வருவதாகவும் அதற்கான அறிவிப்புகள் என்பது விரைவில் வரும் என்ற ஒரு தகவலையும் அவர்கள் தெரிவித்துள்ளது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.